யாரு? அம்மா உனக்கு என்னமோ ஏதோ என் கவலை எல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு பொன்னம்பர். அவருக்கு நாம் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். அவருடைய மகளுக்கு கூட நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னப்பா, நான் தானே அவர்கிட்ட சொல்லி என் மகனை எப்படியாவது ஜாமீன்ல கொண்டாந்துருக்காருன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா, நாளைக்கு காலையில ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கே கொண்டாந்து சேர்த்துட்டேன். என்ன இருந்தா உங்க அப்பாவுக்கு பழைய சிநேகிதர் இல்லையா? சாப்பிட வாப்பா. எனக்கு பசியே இல்லம்மா. அப்ப கொஞ்சம் பாலாவது சாப்பிடு. செல்வா, ஏமா செல்வம் வந்துட்டானா? வந்துட்டானே. நீங்க யாரு? நான் அவன் சிநேகிதன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. செல்வா, 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 எங்க போயிட்டான்? எங்கே காணுமே? ஏமா செல்வம் வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. உட்காரா பால் கொண்டுறேன்னு சொல்லி உள்ள போனேன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அப்ப சரி, வந்தா சொல்லி அனுப்புறீங்களா? ஆட்டுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் நடராஜன் சொல்லுங்க. ஆமா, உங்க மகன் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பி ஓடி வந்துட்டான். நேரா அவனையே வந்து சரணடைய சொல்லுங்க. இல்ல நீங்களாவது சொல்லி அனுப்புங்க. தவறுனா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நான் வரேன். தப்பி ஓடி வந்தவனா செல்வம்? அம்மா, வாய்ப்படி வாய்ப்படி. என்ன மன்னிச்சிருமா. வந்ததும் வராதமா உண்மையை சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஏற்படுமேன்னு தான். பொய் சொன்னியா? நான் நெஞ்சடிச்சு செத்து போயிருந்தா கூட என் மகன் பொய் சொல்ல மாட்டாங்கிற நிம்மதியாவது கிடைச்சிருக்குமேடா எனக்கு. அம்மா, வாயமூடு. உன் மேல ஏற்கனவே அபாண்டமா பழி சுமத்தப்பட்டிருக்கும். நீ ஏண்டா காவல்ல இருந்து தப்பி ஓடி வந்து என்னை இந்த நிலை காலாக்கின 6 விரல்காரனை கண்டுபிடிச்சு உண்மை நிரூபிக்க நான் தப்பி ஓடி வந்தேன். இது குற்றமாமா? அம்மா, பேரோடும் புகழோடும் வாழ்ந்த நம்ம குடும்பத்துக்கு உன்னால கலங்க ஏற்பட்டிருக்க. அதை துடைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? எவ்வளவோ பாடுபட்டு என்ன ஆளாக்கினேன். உன் மகனுக்கு வர்ற கெட்ட பேர் உனக்கு இல்லையாமா? அம்மா, நீ எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னால் அவனை எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? உனக்கு எந்த ஆதரவும் இல்லையடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு வேறு யாருமா வேணும்? இனிமே நீதி தவறாது. உயிரை கொடுத்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு நிரபராதிங்கிற பெயரோடு திரும்பி வாப்பா. செல்வம் தப்பிவிட்டான். இதை சொல்லத்தானே வந்தீர்கள்? அதற்கு ஏற்பாடு செய்தவனே நான் தான். ஆச்சரியப்படாதீர்கள். செல்வம் காவலில் இருந்து தப்பியதால் அவனைத்தான் உண்மையான குற்றவாளி என்று துரத்துவார்கள். அவன் அகப்படாத வரை நமது காரியத்தை சுலபமாக நடத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் செல்வத்தின் மீது நம்முடைய கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
பாஸ் அவனையே ஒழித்து விட்டான். அவசரப்படுகிறாய். சந்தர்ப்பம் வரும்பொழுது அதையும் செய்வோம். நீங்கள் போகலாம். ம். ఏమిటి? నమస్కారం అండి. మేనేజర్ గారు, నేను అడిగిన దానికంటే ఎక్కువగా పంపించాను. మీ సహాయానికి చాలా సంతోషం. దానికేమిటి? ఇట్ ఇస్ మై డ్యూటీ. क्या बात है? साहब मुझे 2 टन स्टॉक चाहिए साहब और बॉम्बे कलकत्ता का एजेंसी मुझे दीजिए. अच्छा, देखता हूँ. ಏನ್ರಿ? ನಮ್ಮ ಕಂಪನಿ ಬೆರೆಯುವ ಮೊದಲು ಬಹಳ ತಾಪತ್ರೆಯ ಪಟ್ಕೊಂಡಿದೆ ಸರ್. ಈಗ ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ನನಗೆ ಕೂಡ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. బాగా సంతోషం. நம்ம முதலாளி பேர்ல இருக்கிற பள்ளிக்கூட கட்டட திறப்பு விழா வர வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அந்த விழாவுக்கு முதலாளியும் வந்தா எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இத பாருங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்ம முதலாளின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்பார்க்காது. മാനേജർ സാറേ, ഞാൻ എത്ര ദിവസമാ നിങ്ങളോട് സ്റ്റാക്ക് ചോദിക്കുന്നു. എപ്പോഴാണ് തരാൻ പോകുന്നത്? வேகத்தில் ஏற்பாடு செய்யும். சந்தோஷம். அப்போ நீங்க எல்லாம் போயிட்டு வர்றீங்களா? நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இல்ல கையெழுத்து போடுங்க சார். நேற்று மாலை உங்களுக்காகவே காத்திருந்தேன், ஏமாந்தேன். இனி உங்களுடன் நான் பேசவே மாட்டேன். இப்படிக்கு உங்கள் காதலி மீனா. வெரி குட். கோபமா? என்கிட்ட பேசவே மாட்டியா? இனிமே இப்படியே தான் இருக்க போறியா? அப்படின்னா உங்கள் காதலின்னு இதுல ஏன் கடைசியில குறிப்பிட்டிருக்க? ஐயோ, அப்படி எழுதியிருக்கேன். மீனா, நேத்து நான் உன்னை சந்திச்சிருந்தா கூட இந்த இன்பம் கிடைச்சிருக்குமா? இப்படி எல்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்த எங்க கத்துக்கிட்டீங்க? சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்னை ஏமாத்திட மாட்டீங்க. ஏன் சந்தேகம்? இத பாரு, கலா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கல்யாணம் நமதுதான். ஏன்? மணி அடிக்க. வணக்கம் சார். அப்படியா? இத வந்துட்டேன். அக்கியா மீனா, கலாவை பொண்ணு பார்க்க வர்றாங்களா? என்ன முதலாளி அவசரமா வர சொல்லிருக்கிறாரு. வரட்டுமா? எங்க பையன் வரலையா? இப்ப வந்துடுவான். பொன்னம்பலம், நீ அவனை பார்த்தது இல்லையே? எங்க பார்த்தேன்? ஊட்டியில படிக்கிறான்னு, அப்புறம் உத்தியோகத்துக்கு போயிட்டான்னு சொன்னேன். எங்கப்பா பார்க்க முடிஞ்சது? அவன் விக்ரமாதித்தனா மாறிட்டான். 6 மாசம் டில்லின்றான், 6 மாசம் கல்கட்டான்றான். ஏன், நானே முந்தா நாள் தான் பார்த்தேன். அப்பா வாப்பா நடராஜ். அங்க இவர் என் பழைய நண்பர், உனக்கு வருங்கால மாமனாரு. எனக்கு தெரியும்பா இவர. என்னப்பா இது, நீ அவனை தெரியாதுன்னு சொல்ற, அவன் உன்னை தெரியும்னு சொல்றான். இன்ஸ்பெக்டருக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை தெரியாமலா இருக்கும்? அவர் இவருடைய மேனேஜர் சிதம்பரம். சிதம்பரத்தை எனக்கு தெரியும்பா. உன்ன வர சொல்லு. கலா, கலா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுமா. சௌக்கியமா ரொம்ப சாப்பிடப்பா, காபி சாப்பிடு. அப்படி சாப்பிடணும். ஏமா பயப்படுற? தைரியமாயிரு. ஏப்பா, இவருக்கு ஒரே மாதிரி 2 பொண்ணு இருக்குதோ? யாரா சொன்னது? ஒரே ஒரு பொண்ணுதான். ஓஹோ, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? BA வரைக்கும் படிச்சிருக்கு.
டென்னிஸ்ல பெரிய சாம்பியன். அழகா ஆடும், பிரமாதமா பாடும். ராமாவில் கூட நடிச்சு பழக்கம் உண்டோ? ஏய், என்னடா இது? நீ வாமா உள்ள போகலாம். இல்லப்பா, எவ்வளவு படிச்சிருக்குதுன்னு கேட்டா ஆட தெரியும் பாட தெரியும்னு லிஸ்ட் கொடுத்தாங்க. நமக்கு வேண்டியது குடும்ப பொறுப்புள்ள ஒரு பெண். பாத்தியா பண்ணலாம், இவன் ஸ்டேஷன்ல கிராஸ் பண்ற மாதிரியே இங்கேயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதனால என்ன, அவர் கேள்வி கேட்க இதுதானே நேரம். நான் இங்க இன்ஸ்பெக்டர் வரல, பெண் பார்க்க வந்து. பரவாயில்ல, நீங்க எப்படி வந்திருந்தாலும் என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அடடடடே, நீ என்னப்பா என்னமோ புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசுற. இல்லப்பா, அவர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. மக அர்த்தத்தை கண்டுட்டேன். உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குதா? சந்தேகப்படுறாயா? பொண்ணை கேட்டு அபிப்பிராயத்தை சொல்லு. என் பொண்ணு நான் சொல்றபடிதான் நடக்கும். எங்க அப்பா சொல்றபடிதான் நானும் நடப்பேன். சரி சரி. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியது தானே? ஆமாங்க, நீங்க தேதியை முடிவு பண்ணுங்க, பாக்கி விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பொண்ணம்பதான், நான் போயிட்டு வர்றேன். சரி சரி. நான் வரேன் மாமா. நான் கொஞ்சம் அதிகம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்கிட்டாரு. நீங்க வித்தியாசமா எடுத்துக்கூடாதுன்னு தான் நான். பரவாயில்ல பரவாயில்ல. சிதம்பரம், நான் வரேன்.